நாளை வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தலைநகர் ஜலான் சுல்தான் அப்துல் ஹலீம் சாலை வழியாக பயணிப்பவர்கள் வெடிகுண்டு முழக்கம் கேட்டு பீதியடைய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சுல்தான் இப்ராஹிம் நாட்டின் 17வது பேரரசராக பதவியேற்கும் சடங்கை முன்னிட்டு நாளை வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு நடைபெறும் முழு அளவிலான ஒத்திகையின் போது பீரங்கியிலிருந்து இருமுறை குண்டு முழக்கம் எழுப்பப்படும் என்று பிரதமர் துறையின் வர்த்தக தொடர்புத்துறையின் தலைவர் முகமது ஃபாட் சனூசி தெரிவித்துள்ளார். மாமன்னர் அரியணை அமரும் நிகழ்வு நடைபெறும் தினமான சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு 21 முறை மரியாதை குண்டு முழக்கம் எழுப்பப்படும் என்றும், ஆகவே அச்சமயம் வெடிகுண்டு சத்தம் கேட்பவர்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் பர்னாமா டிவியில் நேற்று ஒளிபரப்பான நிகழ்வில் அவர் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கான ஆதரவை மீட்டுக் கொள்ளும் சதி திட்டத்தில் தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுவதை துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமீடி மறுத்துள்ளார். தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே இதுபோன்ற செயல்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என்று அக்கூட்டணியின் தலைவருமான அஹ்மத் ஜாஹித் தெரிவித்தார். மலாக்காவின் ரம்பியா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஜைலானி காமிஸ் பாஸ் கட்சியில் சேர்ந்து விட்டதாக நேற்று முன்தினம் தகவல் வெளியானதை தொடர்ந்து அன்வாரின் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் நடைபெற்று வருவதாக வதந்திகள் பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கின் தலைநகரான ஜார்ஜ் டவுனுக்கு தஞ்சோங் பெனாகா என மறுபெயரிட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபவாஸ் ஜான் நேற்று முன்தினம் கோரிக்கை விடுத்திருந்தார். அக்கோரிக்கையை பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஓங் ஹோன் வாய் நேற்று நிராகரித்தார். ஜார்ஜ் டவுன் நகர் 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலமாக பட்டியலிடப்பட்டது. இந்த அனைத்துலக அங்கீகாரத்தின் மூலம் அம்மாநகரம் முதன்மையான சுற்றுலா தலங்களில் ஒன்று என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது என்று மாநில சுற்றுலா மற்றும் உருவாக்க திறன் பொருளாதார குழுவின் தலைவருமான ஓங் குறிப்பிட்டுள்ளார். 10 பேர் பலியான விமான விபத்து தொடர்பான முழு விசாரணை அறிக்கை ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் நேற்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஷா அலாம் பண்டார் எல்மினா அருகே பீச் கிராஃப்ட் பிரீமியர் 1 எனும் வகையைச் சேர்ந்த விமானம் விழுந்து நொறுங்கியது. இச்சம்பவத்தில் பகாங் ஆட்சிக்குழு உறுப்பினரும் பெலாங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான ஜொஹாரி அருண் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். பட்டாலிங் ஜெயாவில் அமைந்துள்ள டேசா மெந்தாரி அடுக்குமாடி குடியிருப்பில் கிட்டத்தட்ட 4000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமான குண்டர் கும்பல் குற்றச்செயல் நிகழ்ந்துள்ளது. போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் டேசா மெந்தாரி சுற்று வட்டாரத்தில் குண்டர் கும்பல் குற்றச்செயல் அதிகமாக குறைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 5 மணி அளவில் டேசா மெந்தாரியில் பிளாக் 4 5வது மாடியில் 2 ஆடவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தகவல் பெறப்பட்டு அங்கு சென்றனர். அதன் பிறகு இருவரும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அங்கு பொதுமக்கள் தெரிவித்தனர். போலீஸ் விசாரணையில் 2 ஆடவர்களும் மது போதையில் இருந்ததாகவும் யார் அவர்களை தாக்கியது என்று இன்னும் தெரியவில்லை என்றும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். இத்தாக்குதல் தொடர்பாக பெட்டாலிங் ஜெயா போலீசார் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் அதிகாரி கூறினார். பினாங்கின் ஜார்ஜ் டவுனில் விஷம் வைக்கப்பட்ட காரணத்தால் கடந்த வாரம் 27 நாய்கள் உயிரிழந்தன. தஞ்சோங் பூங்கா பகுதியில் இச்சம்பவம் நடைபெற்றது. விஷம் கலக்கப்பட்ட தீனியை உட்கொண்ட காரணத்தால் பல பறவைகளும் மடிந்துள்ளன. அங்குள்ள பூங்கா ஒன்றில் யாரோ ஒரு நபர் வைத்த விஷ உணவை உட்கொண்டதால் அந்நாய்கள் இறந்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அல்லது பச்சை புல்தரையில் தடவப்பட்டிருந்த விஷத்தால் அவை மாண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது குறித்து போலீசிலும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அந்நாய்களின் நினைவாக தஞ்சோங் பூங்காவில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. லிந்தாங் லெம்பா பெர்மாய் 17 மீரா ரெசிடென்ஸ் கார் நிறுத்துமிட பகுதியில் இன்று வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச்சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.